ஆனால் இப்பாத்திரம் எப்போது நிறையும்? அந்தகாசுரனின் அழிவிற்கான தீர்வு என்ன? ஏனெனில் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை அறிந்திடாது. அவன் அழிவிற்கான பாதையை கண்டறிவது கடினம். அதை தாங்களும் அறிவீர்கள். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு மகாதேவா. அந்தகாசுரனுக்கும் தீர்வு உண்டு. புறப்படுவோம் தேவி. மகாதேவா! பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. நான் மகாதேவரை காணச் செல்ல வேண்டும். நான் மகாதேவரை சிறைப்பிடிக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை அந்தகாசுரா. நான் வணங்கும் மகாதேவருக்கு எந்த ஆபத்தும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி என்றால் தங்களை தோற்கடிப்பதில் நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். தங்கள் கண்களையும் மாயத்திரையால் கட்டி நிரந்தரமாக பார்வையற்றவராக மாற்றப் போகிறேன். காரிருள். பிறகு உனது விருப்பம். அனைத்திற்கும் நான் தயார். அனைத்திற்கும் நான் தயார். நாராயணர் எதற்காக எளிதில் ஒப்புக்கொண்டு விட்டார் குருதேவா? நாராயணர் எளிதாக ஒப்புக்கொள்ளவில்லை. இது நாராயணரின் தந்திரமாகும். நாராயணர் சரணாகதி அடைந்தார். இதற்கு பின் நிச்சயம் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். மகாதேவா, என் மனம் என்ன கூறுகிறது என்றால், நாராயணர் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரபு. என்ன ஆயிற்று? ஏன் நின்று விட்டாய் அந்தகாசுரா? என் பார்வையை பறித்துவிடு. நாராயணரை காரிருள் சூழட்டும். காரிருள் சூழட்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது மகாதேவா. இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ தயாராகி விடுங்கள் நாராயணா. இருள் சாம்ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாராயணா. பாருங்கள் வையகத்தோரே, பாருங்கள் வையகத்தோரே, பாருங்கள் வையகத்தோரே. மும்மூர்த்தியர்களில் இருவரின் கண்களை எனது மாயத்திரையை கொண்டு நான் கட்டிவிட்டேன். மும்மூர்த்திகளில் எஞ்சி இருப்பது ஒருவர் மட்டும்தான்.
தேவாதி தேவர் மகாதேவர் அவரையும் பார்வையற்றவராக்கிவிட்ட பிறகு பிரபஞ்சத்தில் இருள் சூழ வைப்பேன். என்ன நாராயணரே, தங்கள் பார்வையுடன் சேர்த்து மதியையும் இழந்து விட்டீர்களா? இந்த நிலையிலும் தங்களின் புன்னகைக்கு மதியின்மைதான் காரணமா? இந்த புன்னகைக்கு இயற்கையின் அற்புதமான விளையாட்டுதான் காரணம் மந்தகாசுரா. ஒரு விருட்சத்தின் இரு கனிகள், அதில் ஒன்று இனிப்பு, மற்றொன்று கசப்பாக உள்ளது. மகாதேவா, நாராயணர் என்ன கோருகிறார் என்று எனக்கும் விளங்கவில்லை. ஒரே விருட்சத்தின் இரு கனிகள், ஒன்று இனிதானது, ஒன்று கசப்பானது. எவ்வாறு? அவரின் வார்த்தையை மட்டும் கவனிக்காதீர்கள். அவ்வார்த்தையில் அடங்கியிருக்கும் உள் அர்த்தத்தையும் புரிந்திட முயலுங்கள் தேவி. விருட்சம், கனிகள், இனிப்பு, கசப்பு, தாங்கள் கூற வரும் விஷயம்தான் என்ன? விடுகதையெல்லாம் வேண்டாம் நாராயணா. விடுகதைக்கும் உகந்த நேரத்தில் தான் விடை கிடைக்கும் மந்தகாசுரா. உனது மனக்கண்களிலிருந்து திரை விலகும் பொழுது இந்த விடுகதைக்கும் விடை கிடைத்துவிடும். நான் என் தந்தையை கண்டறியும் வரை, என் அடையாளத்தை தெரிந்து கொள்ளும் வரை தங்களை மன்னிக்க இயலாது தாயே. என் மகன் கூறிய அனைத்து வார்த்தைகளும் என் நினைவில் உள்ளது. அவனது கோபமும் நியாயமானதே. அவன் என் மீது கொண்டுள்ள அன்பையும் நான் நன்றாக அறிவேன். ஆனால் நான் என்ன செய்வது? உண்மை என்ன என்பதை நான் அறியேன். உன் தந்தை யார் என்பதை நான் எவ்வாறு உனக்கு எடுத்துரைப்பது? ஒரு மைந்தனின் பிடிவாதம் காரணமாக ஒரு அன்னையின் மனம் வாடுகிறது. கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஒரு மகனின் வாழ்க்கையில் இதைவிட பெரிய பாவம் வேறு என்ன உள்ளது தாயே? தாயே, தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். தங்களுடைய இந்த மைந்தன் குரோதத்தில் அவதூறாக உங்களிடம் உரையாடி விட்டான். தங்கள் முன்னிலையில் தங்களிடம் மன்னிப்பு கோரும் தகுதியையும் இழந்து விட்டேன் தாயே. இந்த அர்ப்பனை மன்னித்து விடுங்கள். பௌமா, எழுந்திரு மகனே. பெற்ற மகன் தவறு செய்திருந்தாலும் அன்னையின் பார்வையில் அவன் குற்றவாளி அல்ல. செய்தது தவறு என்று உணர்ந்த மறுகணமே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டது. பௌமா, நீ எதற்கும் கலங்கக்கூடாது. தாயே, தாய்மை என்றால் கருணை. அந்த கருணையை இன்று கண்ணார கண்டுவிட்டேன்.